கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். இந்த ஞாயிறு ஆராதனை ஓய்வு நாள் ஆராதனை காரணமாக எங்களுடைய கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் போற்றுகிறோம். இந்த நல்ல ஓய்வு நாள் ஆராதனைக்காக நாங்கள் சுபிக்கிறோம். இந்த ஆராதனையை எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஒவ்வொரு நபருக்காக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற சங்கீத பகுதிகள், வேதப்பாட பகுதிகள், செய்தி பகுதிகள், துதி ஆராதனை பகுதிகள், எல்லா பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வாசிக்கிற சகோதரிகளை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பகுதியும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, தொடங்கும் முதல் முடியவரும் பிரச்சனைகளோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, பாடல் வழியாக நாம பயப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாசிக்கிற வசனத்தின் வழியாக எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக பாடல் நம்பர் 14வது பாடலை நாம் பாடுவோம்.
சங்கீதம் 138வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். சாம் நம்பர் 138, சங்கீதம் 138வது சங்கீதத்தை நாம் வாசிப்போம். உம்மை என் முழுதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிக்கிறேன். உமது சர்வ பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீ மையப்படுத்தி இருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருகினீர். என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்ந்தவர்களை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக ஒரு கையை நீக்குவீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை எங்கும் உள்ளது, உமது கருத்தின் கிரியைகளை நிகழ்விடாது இருக்கிறார்கள். ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த விசுவாச பெருமானத்தை யாரும் சேர்ந்து சொல்லவும். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதத்திலே உற்பத்தி பிறந்தார். பந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையிலே அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இருந்தார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலுக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய தேவன் வலப்பார்சத்திலிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உறுத்துதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் யாவரும் கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றனுடைய அப்பத்தை எங்களுக்காகவும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ய நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பேச பண்ணாமல் தீவிரந்து எங்கள் ரட்சித்துக் கொள்வோம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இப்பொழுது நாம் 1ஆம் வேத பாடம் வாசி கேட்போம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1லிருந்து 12 முடிய நாம் வாசி கேட்போம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1லிருந்து 12 வசனங்களை நாம் வாசி கேட்போம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இருக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு, வருத்தப்பட்டு பிரயாசப்படுவதற்கு அதன் பலன் என்ன? மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவளுக்கு நியாயத்திற்கு தொல்லை கண்டேன்.
அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உலகத்தில் வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரிய மனுஷன் கண்டுபிடியான். மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதே மறாமல் வேற நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். ஆமென். அதுதாமே இந்த வேலைப்பாடு பகுதியை ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்போது ஒரு பாடலை பாடுவோம். 127வது பாடலை நாம் பாடுவோம். அல்லேலூயா. இரண்டாம் வேதப்படம் வாசிப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-12 முடிய நாம் வாசிப்போம். Romans chapter 12 verse 1 to 12. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக
உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்கிறதாவது, உங்களில் எவனாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மீறி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்து விசுவாச அளவின்படியே தெரிந்த எண்ணமுள்ளவனா எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்களாயிருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழிலாளர்கள் போல அநேகராக நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்கு ஒருவருக்கொருவர் அவைகளாயிருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மை தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்துடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்லப்படுவான். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்கப்படுவான். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்கப்படுவான். முதலாளியானவன் ஜாக்கிரதையாக இருக்க கடவான். இருக்கும் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவான். உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை கற்றுக் கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். வசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜபத்திலே உறுதியாக தரித்திருங்கள். ஆமென். கர்த்தர்தாமே இந்த இரண்டாம் வேத படப்பகுதி ஆண்டவர் ஆசீர்வதிப்பதாக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடுவதிலே நான் வாசித்து அவர்களுக்காக சிறப்பு ஜபம் ஏறெடுக்கப்படும். 21ஆம் தேதி மாஸ்டர் ஜெய் பொன்ராஜ் ஸ்டார்வின் பிறந்த நாளை காண இருக்கிறார்கள். அதே போல 22ஆம் தேதி பிரதர் டி வில்சன் பிறந்த நாளை காண இருக்கிறார்கள். அதே போல 23ஆம் தேதி மிஸ்டர் எஸ் டேவிட் பிறந்த நாளை காண இருக்கிறார்கள். அதே போல 25ஆம் தேதி மிஸ்ஸஸ் எம் அமுதா பிறந்த நாளை காண இருக்கிறார்கள். சபையின் சார்பாக பிறந்த நாளை காணுகிற அனைவரையும் அனைவரும் சார்பாக வாழ்த்துகிறேன். பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர்தாமே அவர்களை புதிய ஆண்டில கர்த்தர் எல்லா நன்மைகளையும் நல்ல சரீர சுகம் பெறத்தந்து ஆசீர்வதிப்பாராக. அதே போல திருமண நிறைவு நாளை கொண்டாடுவதை நான் வாசிக்கிறேன். 26ஆம் தேதி மிஸ்டர் ஜெயராஜ் திருப்பதி செல்வம் பாக்கியம் திருமண நிறைவு நாளை கொண்டாடுகிறார்கள். சபையின் சார்பாக அனைவரும் சார்பாக அவர்களுக்கும் திருமண நிறைவு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர்தாமே புதிய ஆண்டிலே குடும்ப வாழ்க்கை எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதத்தை ஆசீர்வதிப்பாராக. நான் கண்களை மூடி அவர்களுக்காக விசேஷமாக பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாம் விசேஷமாக சிறப்பு ஜெபம் எடுப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உண்மை நாங்கள் போற்றுகிறோம். இந்த வாரத்தில் பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொரு ஆண்டவரே நபருக்காக இந்த சமூகத்தில் வருகிறோம் அப்பா. பிறந்த நாளை கொண்டாட போகிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய அன்பின் கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் சுபிக்கிறோம். கடந்த ஆண்டவரே ஆண்டு முழுவதும் கண்மணி போல பாதுகாப்பு தேவன் இந்த புதிய ஆண்டிலே கூட அவரை ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளையும் தந்து நல்ல சுகம் பெற தந்து நல்ல தீர்காட்சி தந்து எல்லா விதமான காரியத்தினுடைய ஆசீர்வாதத்தை வழிநடத்தும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம். திருமண நிறைவு நாளை கொண்டாடுகிற ஐயாவுக்காக சொல்கிறோம். ஐயமாதிரி கர்த்தர் ஆசீர்வதிப்பினாங்க. திருமண நிறைவு கொண்டாடுகிற அந்தவரையை ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கடந்த ஆண்டு முழுவதும் கண்மணி போல பாதுகாப்பு தேவன் புதிய ஆண்டவர்களுக்கு ஆசீர்வாதம் தருவீராக. நல்ல சுகம் எல்லாம் தந்து நல்ல தீர்காட்சி தந்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம். அந்தவரே பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. புதிய ஆண்டிலே அவருடைய விருப்பத்தின்படி எல்லா நன்மைகளையும் அவருடைய விருப்பங்கள் எல்லாம் கேட்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நல்ல சுகம் பெறம் தரும்படியாக நல்ல தீர்காட்சி தரும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம். எல்லாரையும் இந்த வார்த்தை ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறோம். இயேசு மூலம் வேண்டும் நினைக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர்தாமே பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் கண்களை மூடி நாம் புதிய ஆராதனை பகுதிக்கு நாம் பதிவு செய்வோம். எங்களோடு இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம்.
கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லக்கூடிய வேலை வந்திருக்கிறது. எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த மாதத்தில் 21 நாட்களும் நம்மோடு கூட ஆண்டவர் இருந்து மட்டுமான இடத்தில் அவருடைய கிருபைக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு சோதரும் கிருபைகளுக்காக சோதரும் என்று சொல்லி நான் நன்றி செலுத்துவோம். சங்கீதக்காரன் தாவீது சொல்வது போல, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி, ஆண்டவரே எல்லா குடும்பத்தின் மேலும் நம்முடைய கிருபை, ஆண்டவரே நம்முடைய அனுகிரகம் இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே எல்லா குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற எல்லாரையும் ஒப்பு கொடுத்து உங்களுடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய பிரசனத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் சுபிக்கிறோம். அப்பா, நாங்கள் உயிரோடு இருப்பது உங்களுடைய கிருபை, நாங்கள் சுகமாக இருப்பது உங்களுடைய கிருபை, நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்பது உங்களுடைய கிருபை, நாங்கள் நன்மையோடு இருப்பது உங்களுடைய கிருபை. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய புதிய கிருபை தருவதற்காக நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் பக்தன் சொல்வது போல, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை குறித்து உண்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, நீ செய்த எல்லா அற்புதங்களுக்கும் நினைத்து துதிக்கிறோம். அப்பா, நன்றி 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 நன்றி. அப்பா அப்பா, எவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவரை மறுத்து கொண்டிருக்கிற வேலைகள் கூட உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை ரத்த கோட்டைகள் ஒப்பு கொடுத்து உங்களுடைய அன்பின் காலத்தில் ஒப்பு கொடுத்து அற்புதமாக அதிசயமாக நடத்துகிற எல்லா அற்புதமான உங்களுடைய நாமத்துக்காக நன்றியாக நன்றி. அப்பா பிதாவே நன்றி நன்றி. நித்திய பிதாவே உமக்கு நன்றி. அப்பா, ஜோதிகளின் பிதாவே நன்றி. இறக்குங்களின் பிதாவே உமக்கு நன்றி. அப்பா நன்றி ஆண்டவரே. அப்பா, தேவனுடைய குமாரனே உமக்கு நன்றி. எங்களுக்காக மறித்தவரே, உயிரோடு எழுந்தவரே உமக்கு நன்றி. எங்கள் நம்பிக்கையே, எங்கள் பேரனே, எங்களுக்கு அரணா இருக்கிறவரே, எங்கள் கோட்டையா இருக்கிறவரே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியே உமக்கு சோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே சோத்திரம். தீர்க்கதரிசன ஆவியானவரே சோத்திரம். அப்பா, எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபை மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற எல்லாரையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, ஒரு புது பேரன் எல்லாருமே வருவதாக. ஆண்டவரே, தெய்வீக வல்லமை ஒவ்வொரு மேலே இறங்கட்டும். உடைய பிரசனம் இறங்கட்டும். அப்பா, உடைய அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தொடுவீராக, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. எல்லா பலவீனத்தின் ஆவி, சோர்வின் ஆவி எல்லாரையும் விட்டு நீங்கட்டும். அப்பா, ஆண்டவரே, தெய்வீக வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, எங்களை ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கும்படியாக, ஒவ்வொருவரையும் உயிர்ப்பித்து ஆண்டவரை உயிர்ப்பிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உடைய வல்லமையினால நிரப்புங்க. அப்பா, உடைய பிரசனத்தினால நிரப்புங்க சுவாமி. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதுவரை நடத்தினே அதுக்காக நன்றி நன்றி நன்றி. எபினேசரா இருந்தே அதுக்காக நன்றி 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 நன்றி. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தே நன்றி ஐயா. கண்ணீரை கழுதே சோதனை ஜெயித்தே மகிழ்வை தாண்டே உம்பலத்தார். கண்ணீரை கழுதே சோதனை ஜெயித்தே மகிழ்வை தாண்டே உம்பலத்தார். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வு தந்தே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வு தந்தே நன்றி ஐயா. ஆபத்தினாலே அனுகூலமான துணையுமானே நன்றி ஐயா. ஆபத்தினாலே அனுகூலமான துணையுமானே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே.
குருவினை காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குருவினை காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உட்காரும் நீட்டி ஆசீர்வாதித்து என்னை பெருக்கி நன்றி ஐயா. உட்காரும் நீட்டி ஆசீர்வாதித்து என்னை பெருக்கி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி உறவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி உறவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களைந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களைந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதுரை நாடினேனும் வேலத்தார். தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதுரை நாடினேனும் வேலத்தார். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, ஆபத்து நாளிலே அனுகூலமான எங்களுக்கு துணையமாய் இருக்கிறவரே, பக்கபலமாய் இருக்கிறவரே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம் காரணம் எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய பொருளாதாரம் எல்லா காரியத்தையும் ஆசீர்வதித்து வருகிறவரே, உங்களுக்கு நன்றி ராஜா. கிருபைகளை தந்து ஊழியர்களை நடத்த, குடும்பத்தை நடத்த ஆண்டவரே, வேலையில எல்லா காரியத்திலும் உங்களுடைய கிருபை தருவதற்காக நன்றி அப்பா. நன்றி ராஜா. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும், ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா உடைய அக்னி அபிஷேகத்தினால நிரப்புங்க அப்பா. உடைய வல்லமையினால நிரப்புங்க ராஜா. முழுவதுமாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம் அப்பா. எங்களை நிரப்புகிற ஆவியானவரே, உங்களுக்கு நன்றி அப்பா. அப்பா உடைய புதிய கிருபையை தாங்க, புதிய அபிஷேகத்தை தாங்க, புதிய வல்லமையை தாங்க ராஜா. நன்றி ராஜா, நன்றி. ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. யாருடைய வாழ்க்கையில பலவீனமா இருக்கிறார்களோ, சுகவீனமா இருக்கிறார்களோ, அவங்களை எல்லாம் ஆண்டவரே நீங்க தொட்டு சுகப்படுத்தும்படியாக எல்லா பலவீனங்கள் இயேசு நாமத்தினாலே மாறுபடியாக கட்டிடுகிறோம் அப்பா. அவருடைய வேதியிலிருந்து சுகம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உச்ச தலை முதல் உச்ச தாழ் வரை ஆண்டவரே, கால் வரை முடிய ஆண்டவரே
இந்த ரத்தத்தின் வல்லமை ஆண்டவரே உங்களுடைய உயிர்த்த இந்த வல்லமை இறங்கி தொடர்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சமாதானம் இல்லாத பிள்ளைகளுக்கு சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. கஷ்டம் கண்ணீர் கவலை எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தடைப்பட்ட எல்லா நன்மைகளும் ஆண்டவரே எல்லா நன்மைகளும் மறுபடியும் கிடைக்க கிருபை செய்வீராக. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உங்களுடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். துதித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. துதித்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க அப்பா. எங்களோடு இணைந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. எல்லா காலத்திலும் விடுதலை செய்யுங்க. சமாதானத்தை தாங்க. நன்மையினால நிரப்புங்க அப்பா. அப்படி ஆசீர்வாதத்தினால நிரப்பப்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் ஜெபங்கள் எல்லாம் கேட்பதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. கோடான கோடி நன்றி அப்பா. நன்றி 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 நன்றி. நாம் ஜெபம் செய்வோம். விசேஷமாக நாம் எல்லாரும் இணைந்து நாம் ஜெபம் செய்வோம். நம்முடைய தேசத்திற்காக. தேசத்திலே காணப்படுகிற இந்த கொரோனா தொற்று நோயினாலே பாதிக்கப்பட்டு அநேக குடும்பத்தில் அநேக நபர்கள் மறுத்திருக்கிறார்கள். அநேக டாக்டர்கள் அதே போல அநேக காவலர்கள் அநேக மனிதர்கள் மறுத்து அவருடைய குடும்பம் துயரத்தில் நாம் பார்க்கிறோம். நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வளமுள்ள தேவனே அப்பா, இந்த பரிசுத்தமான வாழ்வு நாளில் கூட எங்களுடைய இந்த தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் இணைந்து பாரத்தோடு நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எல்லா மக்களுடைய பாதுகாப்புக்காக ஆண்டவரே, சரீர சுகத்துக்காக ஆத்மா ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்று நோயினாலே பாதிக்கப்பட்டு கண்ணீரோடு வேதனையோடு ஆண்டவரே மருத்துவமனை இருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, குடும்பமாக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஒவ்வொருவரும் மேலும் கிருபை இறங்கட்டும் அப்பா. அப்பா, உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. சுகமாக்குற வல்லமை தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மருத்துவமனை இருக்கிற எல்லா ஆண்டவரே வேகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த தொற்று நோயினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நல்ல சுகம் ஆண்டவரே, நல்ல ஆரோக்கியம் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. காவல்துறை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மருத்துவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். மருத்துவ ஊழியர்களை ஒப்பு கொடுக்கிறோம். செங்கல்களை ஒப்பு கொடுக்கிறோம். சுகாதாரத்துறையில் இருக்கிறவங்களை ஒப்பு கொடுக்கிறோம். துப்புரவு தொழிலாளர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க ஆண்டவரே. என்னுடைய இதே தேசத்தினுடைய ராணுவத்தில் ஆண்டவரே 20 பேருக்கு மறுத்து என்னுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஆறுதலுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்திய தேசத்தினுடைய ஆண்டவரே பாதுகாக்கிற ஆண்டவரே ராணுவ தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ராணுவ துறைகளுக்காக ஜெபிக்கிறோம். உடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். தேசத்திலே சமாதானத்திற்காக நல்ல பாதுகாப்பை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையில யாரெல்லாம் விரயமாக இருக்கிறார்களோ அன்றவர்களுக்கெல்லாம் நல்ல சுகமும் நல்ல ஆய்வு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய மகாராஷ்டிராவை ஆசீர்வதிங்க. மகாராஷ்டிராவில் அதிகமாக அப்பா தொற்று நோயினாலே பாதிக்கப்பட்டு ஆண்டவரே மருத்துவ குடும்பங்களுக்கு ஆறுதலை சமாதானத்தை தருவீராக. பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு பரிபூர்ண சுகம் விடுதலை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, விசேஷமாக எல்லா ஊழியர்களுக்காக ஆண்டவரே, பேராயர்களுக்காக ஆண்டவரே அப்பா, எல்லா மிஷனரி ஆண்டவரே ஊழியர்களுக்காக சுவிசேஷர்களுக்காக எல்லா ஊழியர்களுக்காக பாதுகாப்புக்காக பொருளுடைய பாதுகாப்புக்காக குடும்பத்தின் காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் உடைய பாதுகாப்பு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த லாக்டவுன் மூலம் ஆண்டவரே வேலை இல்லாமல் ஆண்டவரே கஷ்டப்படுகிற அப்பா இந்த 3 மாதம் அளவும் ஆண்டவரே வறுமையில் இருக்கிற வறுமை கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நினைத்து ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகளுக்காக பாதுகாப்புக்காக அவருடைய பொருளாதார தேவைகளை கற்று சந்திங்க. அவருடைய வறுமை எல்லாம் மாறுபடியாக கஷ்டங்கள் மாறுபடியாக அன்றவருடைய தேவையெல்லாம் கற்று சந்திக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நல்ல ஆசீர்வாதமான மழையை தந்து நல்ல ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கிரமாக ஆண்டவரே ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்படும்படியாகவும் ஆண்டவரே சீக்கிரமாக இந்த தொற்று நோய் எல்லாம் தொற்று நோய் ஆண்டவரை அழிக்கப்படும்படியாகவும் ஆண்டவரே கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாக மனம் விளங்கும்படியாக ஆண்டவரே மனம் துறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்களுடைய திருச்சபை கூட நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாருக்கும் பாதுகாப்பையும் நல்ல சுகத்தை நல்ல ஆரோக்கியம் இழக்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய ஜெபங்களை கேட்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசு மூலம் வேண்டுகோள் நடத்துகிறாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா.
அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனை வேளையில் கூட இந்த நிகழ்ச்சியின் வழியாக எல்லாரையும் காண்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் தொடர்ந்து ஒவ்வொருவரும் அதிகமாக செபித்துக் கொள்ளும்படியாக ஊழியத்துக்காக ஊழியக்காரர்களுக்காக அதே போல மற்ற எல்லா குடும்பங்களுக்காக ஒவ்வொருவரும் ஜெபித்துக் கொள்ளும்படியாக அன்போடு நான் பெற்றுக்கொள்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு முன்பதாக நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை வழியாக எங்களோடு பேசுகிறேன். வார்த்தை ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் வேண்டும் நடத்துவதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாக இசை திருசபையாருக்கும் அதுபோல இசை மவாய் திருசபையாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் ஜெபம் அதிகமாக ஜெபிக்கவும் எல்லாரும் அதிகமாக கவனமாக இருக்கும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியங்களை நாம் பார்க்கும்போது ஆதியாகமத்தில் 1:1 கூட வாசிக்கிறோம். தேவன் அனைத்தையும் அனைத்து வல்லமை உடையவர் என்பதாக, அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதாக நாம் பார்க்கிறோம். அதனாலதான் ஆதியாகமத்தில் 1:1 வாசிக்கும் போது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர் என்பது. இங்கு இருக்கிற இயற்கை சூழ்நிலைகள் நாம் பார்க்கிற மலைகளா இருக்கட்டும், இல்லை அநேக விதமான பொருட்காட்சியா இருக்கட்டும், நாம் பார்க்கும்போது இவன் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு என்று நினைக்கிறோம். ஆனால் தேவன் அனைத்து வல்லமை உடையவர் என்பதாக வேதத்திலே பார்க்கிறோம். அதனாலதான் அவர் சர்வ வல்லவர் என்பதாக நாம் பார்க்கிறோம். கொலோசியர் 1:17 வாசிக்கும் போது அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள்ளே நிலை நிற்கிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். எல்லாம் அவருக்குள்ளே நிலை நிற்கிறது. வானத்தையும் பூமியும் ஆண்டவர் படைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம். அதனாலதான் யாக்கோபுக்கும் மறுபடியுமாக தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன் அவருக்கு மறுபடியுமாக தரிசனமாகி, நான் உன்னுடைய ஆபிரகாம் ஈசாக் உன்னுடைய தகப்பனை உடன்படிக்கை நினைத்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பதாக சொல்லுவதை நான் பார்க்கிறேன். அதே போல யோபுலையும் வாசிக்கிறோம். 9:4 வாசிக்கும் போது அவர் பலத்திலே பராக்கிரம் உள்ளவர் என்பதாக நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு லாக்டவுன் மூலமாக அநேக இடங்களிலே வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை காணப்படுவோம். வேலை இல்லாமல் அநேகருடைய வாழ்க்கையில எங்கும் போக முடியாமல் அநேக விதமான காரியத்தில் அநேக விதமான கஷ்டத்தோடு இருந்தாலும் கூட தேவன் இந்த கொரோனா தொற்று நோயின் மூலம் அநேகர் பயந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனாலே எல்லாம் முடியும், எல்லாம் ஆகும் என்று சொல்லி வேதத்தை பார்க்கிறோம். தேவன் அனைத்து வல்லமுடையவர் என்பதாகவும் அவர் சர்வ வல்லமுள்ளவர் என்பதாக தேவன் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அவராலே எல்லாமே உண்டாக்கப்பட்டது, அவராலே எல்லாமே உருவாக்கப்பட்டது என்பது, அவரை கொண்டு எல்லாம் உருவாக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் ஏசாயாவை கூட வாசிக்கிறோம். 50:2 வாசிக்கும் போது, எனவே அவர் மீட்பதற்கும் விடுவிப்பதற்கும் அவர் நல்லவராக இருக்கிறார். என்னிடத்துல பலன் இல்லாமல் இருக்கிறதோ, என்னிடத்துல உங்களை மீட்பதற்கு பலன் இல்லை என்று சொல்லி நினைக்காதீங்க. அவர் மீட்பதற்கும் விடுவிப்பதற்கும் அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் கூட அநேக செய்தி வழியாக நாம் இந்த செய்திகளை கேட்கும் போது நமக்கும் சில பயங்கள் வருவது உண்டு. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவது, அவர் சர்வ வல்லமுள்ளவர். ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபோடு கூட இருந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். இந்த தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், அவராலே முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் ஏசாயாவிலே நம்ம வாசிக்கும் போது, ஏசாயா 50 அதிகாரம் 2 நம்ம வாசிக்கும் போது,
நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமல் போனது என்ன? நான் கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமல் போனது என்ன? மீட்க கூடாதபடி என் கரம் குறுகிற்றோ? விடுவிக்கிறதுக்கு என்னிடத்துல பலன் இல்லாமல் போயிற்றோ என்று சொல்லி கர்த்தர் அங்க சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, எனவே அவர் மீட்பதற்கும் அவர் நம்மை விடுவிப்பதற்கும் அவர் வல்லவராயிருக்கிறார். எல்லா நோய்களிலிருந்து, எல்லா பலவீனத்திலிருந்து, எல்லா விதமான சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்பதற்காகவும் விடுவிப்பதற்காக அவர் வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அநேக சம்பவங்களை நாம் பார்க்கும்போது மிகவும் வேதனையாக இருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் உண்மையாகவே அவருக்கு பெரிய வல்லமை இருக்கிறது. உங்களை ஒருபோதும் அவர் கைவிடுவதும் இல்லை, ஒருபோதும் அவர் உங்களை மறக்கிற தேவன் அல்ல என்பதாக நம் வேதத்திலே பார்க்கிறோம். அதே போல மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலும் வாசிக்கும் போது தேவனாலே எல்லாம் கூடும் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் வருகிறான், ஒரு ஐஸ்வர்யமுள்ள மனிதன் வந்து இயேசுவிடத்தில் கேட்கிறான், நல்ல போதுகளே, நான் பரலோக ராஜ்யத்திலே போக வேண்டும் என்று சொன்னார், நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசுவிடத்திலே அவன் கேள்வி கேட்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்து அவனிடத்துல சொன்னாரு, இந்த 10 கற்பனைகள் எல்லாம் நீ கை கொள்றேன் என்று சொல்லும் போது அது சிறு வயது முதலே நான் கை கொண்டிருப்பேன் என்று சொல்லி தன்னை குறித்து பெருமையாக பாராட்டிக் கொண்டிருக்கிறான். அப்ப இயேசு அவனிடத்துல கேட்டால், உன்னிடத்துல ஒரு குறை உண்டு, உன்னிடத்தில் இருக்கிற பொருட்களை விற்று ஏழைகளுக்கு கூட என்று சொல்லும் போது அவன் ஐஸ்வர்யத்தை விற்று மற்றவர்கள் கூட என்று சொல்லும் போது அவன் மனஸ்தாபப்படுகிறவனாக இருக்கிறான். அப்பதான் சொல்றாரு, அப்ப அங்க ஒரு கேள்வி இருக்கு, அப்படி யாருதான் பரலோக ராஜ்யத்துல நித்திய ஜீவனை பெருக்க முடியும்னு சொல்லி பார்க்கும்போது மனுஷனாலே கூடாதது தேவனாலே எல்லாம் கூடும் என்பதாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மருத்துவர்களாலே கைவிடப்படலாம், மனிதர்களாலே கைவிடப்படலாம், ஆனால் தேவனாலே ஒருபோது நாம் கைவிடப்படுவது கிடையாது. வசனம் சொல்கிறது, அவர் அனைத்து வல்லமை உடையவர் என்பதாக நாம் இடத்திலே பார்க்கிறோம். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் பலத்திலே பராக்கிரம் உள்ளவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் நினைக்கிறோம், அவர் என்னுடைய கரம் ஒருவனும் இல்லாமல் போனதுன்னு அந்த வசனத்துல வாசிக்கும் போது விடுவிக்கு என்னிடத்துல பலன் இல்லாமல் போயிட்டோ என்று சொல்லி தற்போதைய வார்த்தை என்ன சொல்லுகிறது. ஆனாலும் வசனம் சொல்கிறது, எரேமியா 32ஆம் அதிகாரம் 17-27 வாசிக்கும் போது தேவனாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ, அதுக்கு முன்பதாக வானத்தை பூமி உண்டாக்கினவர் தேவனாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கூட அதிகமாக மறுத்து கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். இந்த வியாதியிலிருந்து நம்மை பாதுகாக்க ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்மை இப்படிப்பட்ட கொள்ளை நோய்களிலிருந்து தப்பிவிக்கும்படியாக, நம்மை மீட்கும்படியாக அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களை, மரித்தவர்களையும் உயிரோடு எழுப்பியிருக்கிற தேவன். அவர் சகல நோய்களை நீக்கி சகல நோய்க்காரும் பார்க்க வரும்போது எல்லாருக்கும் ஆண்டவர் சுகம் கொடுத்த தேவன். அவராலே சுகமாக்க முடியாத எந்த நோயும் இல்லை. பிரியமானவர்களே, தேவனுடைய வசனம் சொல்கிறது, தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி இந்த உலகத்திலே எல்லா நாடுகளிலும் கொரோனா தொற்று நோயினாலே பாதிக்கப்பட்டு மறுத்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமில்லாமல் அநேக வேதிகள் பலவீனங்கள் மனுஷனுடைய வாழ்க்கையில வந்து அநேக மறைக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் எல்லாம் முடியும், அவராலே எல்லாம் ஆகும், அவராலே எல்லாம் முடியும் என்பதாக வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர், அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள்ளே நிறைவேற்கிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமில்லாமல் தேவனுடைய பலவீனம் மனித பலத்திலும் அதிக பலமா இருக்கிறது என்று சொல்லி
1 Corinthians 1:25 நம்ம வாசிக்கிறோம். நாம அவருடைய பலத்தை பெற வேண்டும் என்று சொன்னார். நாம அவருடைய பலத்தை நாம் பெற வேண்டும் என்று சொல்லி நாம் இது விசுவாசிக்க வேண்டும், விரும்ப வேண்டும் பிரியமானவர்களே. அதனாலதான் யோவேல் 3:10 வாசிக்கிறோம். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. நாம் அநேக வேளையில என்னாலே இது ஆகாது, என்னாலே முடியாது என்று சொல்கிறோம். வசனத்துல வாசிக்கும் போது பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. 2 Corinthians 12:10 வாசிக்கும் போது பலவீனமா இருக்கும் போதே நான் பலமுள்ளவனா இருக்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலர் பவுல் அருமையாக சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அவர் பலவீனமா இருந்தால் கூட ஆண்டவருடைய கிருபை நிமித்தமாக நான் பலமுள்ளவனா இருக்கிறேன் என்பதாக அவர் சொல்லுகிறார். அநேக தங்களுடைய வாழ்க்கையில நகைச்சுவை பேசிக் கொண்டிருப்பார்கள். நாம் எப்போதும் பவுலை போல எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், துக்கங்கள் இருந்தாலும், வேதனைகள் இருந்தாலும், பலவீனங்கள் இருந்தாலும், பலவீனமா இருக்கிற சூழ்நிலை கூட தேவ கிருபையினாலே நாம் பலமுள்ளவர்கள், நாம் பலமுள்ளவர்கள் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதனாலதான் அப்போஸ்தலர் நடபடிகள் 2 Corinthians 12:9 வாசிக்கிறோம். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தினாலே என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் பவுல் அவர் பலவீனமா இருக்கிற சூழ்நிலை கூட நான் பலமுள்ளவனா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை சார்ந்திருக்கிறதை நான் பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக வேலையில நாம் ஜெபிப்பதில, வேதத்தை வாசிக்கிற காரியத்தில, ஊழிய காரியத்தில, அநேக விதமான காரியத்தில நான் பலவீனமா இருந்தால், நான் பலவீனமா இருக்கிற சூழ்நிலை கூட நான் பலவான தேவனுடைய கிருபையினாலே நான் பலமுள்ளவனா இருக்கிறேன் என்று சொல்லி நான் சொல்ல வேண்டும் பிரியமானவர்களே. அதனாலதான் வசனம் இருக்கிறது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தினாலே என் பலன் உனக்கு பூரணமாக விளங்கும் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். இந்த பலத்தை நாம் பெற வேண்டும் என்று சொல்லி நான் பார்க்கும்போது முதலாவதாக 2 தீமோத்தேயு 2:1 வாசிக்கும் போது, ஆதலால் என் குமாரனே, பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் போது, நீ கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவில் உள்ள கிருபையிலே பலப்படு என்பதாக பார்க்கிறோம். அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் போது, என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையிலே நீ பலப்பட வேண்டும். அவனுடைய கிருபை நமக்கு வேண்டும். தாய்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்பதாக பார்க்கிறோம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்பதாக வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் அந்த கிருபை தரக்கூடியவராக இருக்கிறார். நம்ம எந்த அளவுக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை முழுவதுமாக தாழ்த்துகிறோமோ, முழுவதுமாக நம்ம தாழ்த்துகிறோமோ, தேவன் அவருடைய கிருபை தரக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்குது என்பதாக வேதத்திலே பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது, முதலாவதாக அவருடைய கிறிஸ்து இயேசுடைய கிருபையிலே நாம் பலப்பட வேண்டும். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபையா இருக்கிறதா என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் போது, நீ முதலாவது அவருடைய கிறிஸ்து கிருபையிலே, கிறிஸ்து இயேசுவின் கிருபையிலே நீ பலப்பட வேண்டும். இந்த ஆண்டுடைய கிருபையிலே நாம் பலப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது, வேதங்களை வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது, தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தரக்கூடியவராக இருக்கிறார். அதே போல 2வது நாம் பார்க்கும்போது, எபேசியர் 6:10 வாசிக்கிறோம். எபேசியர் 6:10 நம்ம வாசிக்கும் போது, அவரது வல்லமையினாலே கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையும் என்ன பண்ணுங்க, பலப்படுது என்று சொல்லி நான் பார்க்கிறேன். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணிகளோடாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்லாமல் துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார விவகாரங்களோடும் வான மண்டலங்களுடைய பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டங்கள் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும்
சகலத்தை செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் பிராணியவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இரண்டாவது, அவருடைய வல்லமையிலே நாம் பலப்பட வேண்டும். அதிகாலையில என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். இங்கு அனைவருடைய வாழ்க்கையில நாம் பலப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் அதிகமாக தேவனை வாஞ்சியோடு நாம் தேட வேண்டும். தேவனிடத்தில் அதிகமான ஒரு தாகத்தோடு வர வேண்டும், வாஞ்சியோடு இருக்க வேண்டும் என்பதாக நம்ம நேரத்தில் பார்க்கிறோம். சும்மாவே வேலை இல்லாம யாருக்கும் சம்பளம் கிடைக்காது. அதே போலதான் நாம முயற்சி செய்யும்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில தேவன் அவருடைய வல்லமைகளை தரக்கூடியவராக இருக்கிறார். நாம் எந்த அளவுக்கு ஆண்டுடைய சமூகத்துல தாகத்தோடு ஜெபிக்கிறோமோ, தாகத்தோடு ஆண்டு சமூகத்துல இருக்கிறோமோ, அப்படி வாழும்போது வல்லமையிலே நாம் பலப்பட ஆண்டு திரும்ப செய்கிறார். அதனாலதான் வேதத்தை வாசிக்கிறோம். மூன்றாவது நாம் பார்க்கும்போது சாத்தானை வெல்வதற்காக எங்களுடைய 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3, 4, 5 வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது இப்படியாக சொல்லுறது வாசிக்கிறோம். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினார் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், நாங்கள் மாம்சத்திலே 3, 4, 5 வசனத்தை வாசிப்போம். நாங்கள் மாம்சத்திலே நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்வதல்ல, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளதாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேன்மையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே செயல்படுத்துவதாக இருக்கும் என்பதாக பார்க்கிறோம். சாத்தானை வெல்வதற்காக நமக்கு அவருடைய வல்லமை நமக்கு வேணும். அதனாலதான் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேன்மையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படியே சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் என்பதாக நான் பார்க்கிறோம். மூன்றாவது ஒரு காரியம், சாத்தானுடைய எல்லா விதமான எண்ணங்களை வெல்வதற்கு தேவனுடைய பலன் வேண்டும் என்பதாக நான் பார்க்கிறோம். நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துவதாக இருக்கும் என்பதாக பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் 4வது காரியத்தை நம்ம பார்க்கும்போது ரோமர் 4:21 வாசிக்கிறோம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை முழு நிச்சயமாக தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே அவர் வல்லவனாக இருந்தான் என்பதாக ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுவதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல இந்த நாளில் கூட அவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அவர் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் பார்க்கும்போது அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் அனைத்து வல்லமுடையவர் என்பதை நாம் விசுவாசிக்கும் போது, உணர்ந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா விதமான நெருக்கடிகள், பயங்கள், நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலை குறித்து நாம் பயப்படாதபடி நாம் தைரியமுள்ளவர்களாக இருக்க தேவன் கிருபை செய்கிறவர்களாக இருக்கிறார். அதனாலதான் நாம் மீட்பதற்கும் விடுவிப்பதற்கும் அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் தேவ கிருபையில நாம் பலப்பட வேண்டும், அவருடைய வல்லமையிலே நாம் பலப்பட வேண்டும். சாத்தானை வெல்வதற்கு அவனுடைய எல்லா விதமான சதித்திட்டங்களை வெல்வதற்கும் அவனை மேற்கொள்வதற்கும் தேவ வல்லமை வேண்டும். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்லாமல் விசுவாசத்திலே ஆபிரகாமும் வாக்குத்தத்தம் பண்ணினதை தேவன் நிறைவேற்றுவார், உண்மையுள்ளவர் என்று சொல்லி நிச்சயமாய் நம்பி தேவனை அவன் மகிமைப்படுத்தினபடினாலே அவன் விசுவாசத்திலே வல்லவனாக இருந்தான். விசுவாசத்திலே நாம் பலப்பட வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் கண்டு நாம் ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. நாம் எல்லா காரியத்திலும் தைரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
நாம் எல்லா காலத்திலும் விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். யோபு எல்லா சூழ்நிலையிலும் அவனுடைய குடும்பத்தில் எல்லாம் மறைத்து போனாலும் கூட, அவனுடைய எல்லா விதமான ஆடு மாடு எல்லாமே மறைத்து போனாலும் கூட, என்னை கொன்று போட்டாலும் சரி அவன் மேலே நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி அவனுடைய விசுவாசத்தை அவன் வெளிப்படுத்துவதை நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிற நாம ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். இன்னைக்கு நாம் வந்து கிருபையிலே பலப்பட வேண்டும், அவருடைய வல்லமையிலே நாம் பலப்பட வேண்டும். சாத்தானை வெல்வதற்கு, அவனை மேற்கொள்வதற்கு நாம் பலப்பட வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களை மேற்கொள்ள தேவ கிருபையிலே நாம் பலப்பட வேண்டும். நாம் விசுவாசத்துல நாம் பலப்பட வேண்டும். நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், ஆண்டவருடைய சமூகத்துல கேட்போம். ஆண்டவரே, நாங்கள் பலவீனம் உள்ளவர்களாக இருந்தாலும் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிற தேவனே உங்களுக்கு நன்றி என்று சொல்லி அந்த சமூகத்துல நம்மை தாழ்த்தி அந்த சமூகத்திலே கேட்போம். நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, அப்போஸ்தலர் பவுல் ஆண்டவரே பலவீனமா இருந்தார், நான் பலவீனமா இல்லை, நான் பலவானா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே உடைய கிருபை அவனோடு இருந்தபடினாலே நான் பலவானா இருக்கிறேன் என்று சொல்லி சொல்வது போல, சர்வ வளமுள்ள தேவனே, எல்லாவற்றையும் படைத்தவரே, உம்முடைய கிருபையிலே நாங்கள் பலப்பட வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய விசுவாசத்திலே நாங்கள் பலப்பட வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையிலே நாங்கள் பலப்பட வேண்டும் சுவாமி. ஆண்டவரே, சாத்தானை மேற்கொள்ளும்படியாக ஆண்டவரே மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை எங்களுக்கு வேண்டும் சுவாமி. அவருடைய தந்திரங்களை மேற்கொள்ள எங்களுக்கு வல்லமை வேண்டும் சுவாமி. அவருடைய எல்லா விதமான சூழ்ச்சியிலிருந்து ஆண்டவரை மேற்கொள்ள எங்களுக்கு வல்லமை வேண்டும் சுவாமி. ஆவிக்குரிய வாழ்க்கையில உடைய வல்லமையை தாங்க சுவாமி என்று சொல்லி நாம் கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். கண்ணில் சிந்தும் வேளையில் தாயாயிடும், கடன் பட்ட வேளையில் தகப்பனாயிடும், கண்ணீர் சிந்தும் வேளையில் தாயாயிடும், கடன் பட்ட வேளையில் தகப்பனாயிடும். தாய் நீரப்பா, என் தந்தை நீரப்பா, சொந்த பந்தம் எல்லாம் நீங்கப்பா. என் தாய் நீரப்பா, என் தந்தை நீரப்பா, என் சொந்த பந்தம் எல்லாம் நேசப்பா.
என் பலன் நீரப்பா, பலன் தந்த தேவன் நீரப்பா என்று சொல்லி அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் துணையாயிருந்து எங்கள் எல்லா காரியத்திலும் பலப்படுத்துகிற தேவனே, அனைத்து வல்லமை உடையவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, உம்முடைய கிருபையிலே நாங்கள் பலப்பட வேண்டும். அப்பா, எங்கள் விசுவாசத்திலே நாங்கள் பலப்பட வேண்டும் சுவாமி. ஆண்டவரே, எல்லா விதமான சாத்தானுடைய எல்லா விதமான காரியங்களை மேற்கொள்ள பலப்பட வேண்டும் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்திலே, நம்பிக்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் பலனடைகளுக்கு நீர் அனுகிரகம் செய்வீராக. ஆண்டவரே, பலன் இல்லாமல் இருக்கிற எங்களுக்கு உடைய பலனை தாங்க, சோர்ந்து போயிருக்கிற எங்களுக்கு உடைய பலனை தாங்க சுவாமி. யாரெல்லாம் ஆண்டவரே பலன் இல்லாமல் சோர்ந்து இருக்கிறார்களோ அவர்கள் மேல் நம்முடைய பலனை ஊற்றுங்கப்பா, வல்லமை ஊற்றுங்கப்பா, உடைய கிருபையை தாங்க ராஜா. எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாங்கள் சொல்லிக்கிறோம். அப்பா, உடைய கிருபையை ஊற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க ராஜா. எல்லாரையும் ஆசீர்வாதிங்க. வசனத்தின் வழியாக எல்லா சூழ்நிலையும் கூட நாங்கள் பலமுள்ளவனாக இருக்கிறோம். அதுக்காக நன்றி. தேவ கிருபையினாலே நாங்கள் பலமுள்ளவனாக இருப்பதற்காக நன்றி ராஜா. நன்றி 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 ராஜா. இந்த வசனத்தின் வழியாக எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் வேண்டும் நல்ல பிதாவே, ஆமென். அப்பொழுது இந்த வார்த்தை வழியாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் இறுதியாக பாடல் நம்பர் 260வது பாடலை பாடுவோம்.
ஆர்ப்பரிப்பேயாக மகிழ்ச்சி கத்தரி செய்த நன்மைகளை நிதானித்தான் நான் நினைப்பேன். கரம் பற்றி நடக்கும் கத்தரியல்லோ கூப்பிட்ட என்னை குணமாக்கினியல்லோ. கரம் பற்றி நடத்தும் கத்தரியல்லோ கூப்பிட்ட என்னை குணமாக்கினியல்லோ. உயிர் விடாதபடி காத்து கொண்டீரே அழுகைய கழிப்பாக மாற்றிவிட்டீரே. ஆடை கலவே உணர்வை நானே ஆர்ப்பரிப்பேயாக மகிழ்ந்து கத்தரி செய்த நன்மைகளை நேற்றும் என்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே நாங்கள் துதிக்கிறோம். இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலே எங்களோடு இணைந்து தெரிவித்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் சுபிக்கிறோம். அந்த இசை பால திருசபைக்காக எல்லா குடும்பங்களுக்காக சுபிக்கிறோம். இசை பவாய் திருசபைக்காக எல்லா குடும்பங்களுக்காக சுபிக்கிறோம். எல்லா ஐயர்மார்களையும் தாய்மார்களையும் வாலிப பிள்ளைகள் வாலிப சகோதரிகள் சிறு பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாரும் ஒப்புக்கொடுத்து நாங்கள் சுபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உடைய வல்லமையினாலே பலப்படுத்தி ஆசீர்வாதம் வழிநடத்தும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. அதே போல ஆண்டவரே கிறிஸ்தவ மூப்பர்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நிலவரமாயிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் சுபிக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் நிலவரம் நல்ல சுகத்தின் எல்லாரையும் தரும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம். அப்பா அதே போல யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் சுகம் தரும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம். கடந்த தினங்களிலே ஆண்டவரே தன்னுடைய தகப்பனார் இழந்து தன்னுடைய தாயாரை இழந்து தவிர்க்கிற குடும்பங்களுக்காக ஆதரவுக்காக சமாதானத்துக்காக சுபிக்கிறோம். துக்கங்கள் எல்லாம் மாற கவலைகள் மாற சமாதானம் உண்டாகும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம். அப்பா எல்லாரும் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா தொடர்ந்து ஆண்டவரே இந்த அப்பா நாட்களிலே கூட அவருடைய தேவைகள் எல்லாம் கற்று சந்திப்பீராக. பொருளாதாரங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம். வேலையை ஆண்டவரை இழந்து தவிர்க்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலைக்கு திரும்ப செய்ய வேலை செய்கிற பிள்ளைகளும் நல்ல பாதுகாப்பு தரும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே வெளிநாட்டில் வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக பாதுகாப்புக்காக சுபிக்கிறோம். அவங்களே நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம். இந்த நாளில் கூட அப்பா இந்த நிகழ்ச்சிக்கு உதவியாற்றுவோம் சுபிக்கிறோம். அதனை சொல்கிறோம். அவரை ஆசீர்வதிக்கிறாங்க. ஜெபிக்கிறோம். அவரை ஆசீர்வதிக்கிறாங்க. அதே போல சாமிக்காக ஜெபிக்கிறோம். அவரை ஆசீர்வதிக்கிறாங்க. அந்த உதவியாருக்கு ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. இந்த ஆராதனை வழியாக காண்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை இந்த ஆராதனை கலந்து கொண்டு எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் அபரிதமாய் இது ஆசீர்வதிக்கும்படியாகவும் எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் 2 மடங்காய் பெருமை செய்யும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். நாங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. தேவையோடு தேவைகள் எல்லாம் சொன்னீங்க. அண்டவரே தடைப்பட்ட அண்டவரே ஆசீர்வாதங்கள் தடைப்பட்ட நன்மைகள் எல்லாம் மறுபடியும் கிடைக்க திரும்ப செய்யும்படியாக சொல்லிக்கிறோம். எல்லாருக்கும் நல்ல சுகமும் நல்ல பலனும் நல்ல அறிவும் தந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு சோத்திரம் இந்த ஜெப குறிப்புகளை நினைத்து நாங்கள் சொல்லிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு வேண்டும் நல்ல பிதாவே. ஆமென்.
உடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிறையும் இந்த வழிநடத்தலும் என்றைக்கும் நம்மோடு கூட எப்போதும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு கூட இருப்பாராக. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.